அமெரிக்காவை திணறடிக்கும் ஈரானின் மாஸ்டர் பிளான். 20 ஆண்டுகால ரகசிய உத்தி. ஒரு உலக வல்லரசு, அதற்கு எதிராக ஒரு சிறிய நாடு. போர் தொடங்கி 2 மாதங்கள் ஆகிவிட்டது. அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களால் கூட ஏன் ஈரானை இன்னும் வீழ்த்த முடியவில்லை? இது ஈரானின் அதிர்ஷ்டமா அல்லது 20 ஆண்டுகால மிக பயங்கரமான திட்டமா? தலைமை துண்டிக்கப்பட்டாலும் கைகள் போரிட வேண்டும். தலைநகர் வீழ்ந்தாலும் ராணுவம் வீழாது. அமெரிக்காவையே வியப்பில் ஆழ்த்தியுள்ள ஈரானின் மொசைக் பாதுகாப்பு உத்தி பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், அலசுவோம். கதை தொடங்குகிறது 2003இல். பக்கத்து நாடான ஈராக்கிற்குள் அமெரிக்கா நுழைந்து மிக குறுகிய காலத்தில் சதாம் ஹுசேனின் ஆட்சியை வீழ்த்தியதை ஈரான் உற்று நோக்கியது. அப்போது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கொமேனி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார். மத்திய கட்டளை அமைப்பு இருந்தால் தலைநகரை தாக்கினால் போதும், மொத்த நாடும் முடங்கிவிடும். இந்த ஆபத்தை உணர்ந்த ஈரான் தன் இராணுவ கட்டமைப்பையே மாற்ற முடிவெடுத்தது. 2007ஆம் ஆண்டு மேஜர் ஜெனரல் முகமது அலி ஜாஃபரி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதுதான் விகேந்திரமாக்கப்பட்ட கட்டளை அமைப்பு, டீசென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் சிஸ்டம். ஈரான் தனது 31 மாகாணங்களையும் தனித்தனி இராணுவ மண்டலங்களாக பிரித்தது. இதன் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? போர்க்களத்தில் இருக்கும் ஒரு படை தளபதி தலைநகரில் இருக்கும் தலைவரின் உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சூழலுக்கு ஏற்ப அவரே முடிவெடுக்கலாம், அவரே தாக்கலாம். இதற்கு பெயர்தான் மொசைக் பாதுகாப்பு, மொசைக் டிஃபென்ஸ். அமெரிக்கா ஈரானின் மையப்பகுதியை தாக்கினாலும் மற்ற 30 மாகாணங்களில் உள்ள இராணுவ பிரிவுகள் தன்னிச்சையாக போரிடும். ஒவ்வொரு மாகாணமும் ஒரு தனி இராணுவமாக செயல்படும். அதாவது அமெரிக்கா ஒரு ஈரானை மட்டும் எதிர்கொள்ளவில்லை, 31 குட்டி ஈரான்களை எதிர்கொள்கிறது. இதனால் தான் 2 மாதங்களாகியும் அமெரிக்காவால் ஈரானின் இராணுவ வலிமையை முழுமையாக முடக்க முடியவில்லை. நவீன போர்க்களத்தில் வெறும் ஏவுகணைகள் மட்டும் வெற்றியை தந்துவிடாது. சரியான உத்தியும் அதிகார பரவலாக்களும் ஒரு நாட்டை எப்படி காப்பாற்றும் என்பதற்கு ஈரான் ஒரு உலகளாவிய உதாரணம். அமெரிக்கா ஈரான் மோதலில் அடுத்து என்ன நடக்கும்? ஈரானின் இந்த உத்தி அமெரிக்காவை பின்வாங்க வைக்குமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற இராணுவ பகுப்பாய்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.